சஸ்வந்த், எனக்கு இன்னைக்கு ஏதாவது கதை சொல்றியா? என்ன கதை? சூப்பராக சொல்லு. ஒரு சிங்கம் இருந்துச்சான். சிங்கம் எல்லாத்தையும் வேட்டையாடிச்சான். வேட்டையால ஒரு எப்பயுமே வேட்டையாடிச்சான். அப்போ அதுக்கு வயசாகிடுச்சான். அப்போமா அப்போ அவனுக்கு புல் பறந்துச்சான். அப்போமா அவங்கள யாருக்கு 5 புள்ள முடிஞ்சான். அது யாருக்கு ராஜாவாக்கலாக நினச்சாங்க. நல்ல இறையாக தேடி போய் போவோம். நல்ல இறையா போய் கொண்டு அவங்களுக்கு அந்த அந்த ராஜாவுக்கு எப்போ பார்த்தாலும் மண்ணை இந்த ராஜா இது கொண்டு போட்டாங்களாம். அதனால் அந்த 5 பேரும் போய் இறங்கி தர போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ முனிவர் கண்ணுங்க பட்டாங்களாம். என்னது? முனிவரா? தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து போய் என்ன நடக்கும் சொல்லுங்க, அப்போதான் யார் வேலைன்னு சொல்லுங்க அப்படி பண்ணாங்களாம். அதுதான் யார் அதுவே ஒரு மகன் வேணாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டானா. அதுக்கு அப்புறமா அந்த 4 மாணவர்களும் போயிட்டாங்களாம். அப்புறமா நீட்ட போனாங்க. போய் எங்களுக்கு வரம் கொடுங்க அப்படின்னு நாங்கள் ராஜா ஆகணும், நாங்கள் சிங்கம் கேட்குது அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஆளுக்கு ஒரு திசையை போங்க, யார் எந்த என்ன இருக்குதோ அது வெளியே அது அழுத்தத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அழுத்தத்தை போய் அங்கே ஒருத்தனுக்கு மகத்துவ காய் தோங்குது. அப்போம்மா அப்போ நைட்டாக கூட வர சொல்லியிருந்தாங்க. அப்போம்மா கொஞ்சம் சாந்தியாக கொஞ்சம் நேரத்தில் அப்போ அது குச்சியும் கொஞ்சம் பாதுகாத்துட்டு இருந்துச்சான். அப்போ அந்த குச்சியை கொடுவாவாய் அது வெட்டுச்சான். அப்போமா இன்னும் ஆச்சரியமாயிட்டேன் அப்படி சொல்லி போயிடுச்சான். அந்த சிங்கமும் இன்னும் சிங்கம் அவங்க இடத்துல போய் முயல் இருந்துச்சான். அந்த முயல் ரொம்ப பெருசாக இருந்துச்சான். எப்படி தப்பிக்க முடியாது சொல்ல முடி போயிடுச்சான். அப்போம்மா இன்னொன்று இது அதான் இன்னொரு சிங்கம் அது மேற்கு திசையை தூக்கி போயிருந்துச்சான். அப்போ அங்கே ஒரு பசு கண்ணுக்குட்டியை அப்பா அவன் வச்சு பால் குடிச்சிருந்தான். அது அழுத்த தெரியாமல் அவனும் போயிட்டானா. அப்போ அம்மா கடைசியாக இன்னொரு மாவன் வாங்கினான். அப்போ அவனுக்கு மலையை போனான் மலைக்கு. அப்போ மலையெல்லாம் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தூங்கணும்